ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூடாமணிக்கு செய்யக்கூடிய எல்லா ஈம காரியங்களையும் செய்து முடிச்சுக்கிட்டு சண்முகமும் உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பரணி சொல்கிறாங்க, அம்மா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா, யாருமே எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறாங்க, நான் போய் சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ பரணியோட அம்மா சொல்கிறாங்க, எடி இந்த மாதிரிக்கு இடத்துல சமையல் பண்ணக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், சம்மந்தி வீட்டில் இருந்து தான் சாப்பாடு வரணும், இப்போ நான் சொல்லி அனுப்பிட்டேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படிங்கவும் பரணி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாருமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஜெயிலில் இருந்தால் கூட அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க, அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு இப்படி அநியாயமாக நம்ம பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி சண்முகம் அவங்க தலையில் அடித்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணியை அவங்க அம்மாவை சண்முகத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, இப்படி நம்ம உங்கள் அம்மாவை இழந்துட்டோமாடா, அவளை நம்ம இப்படி போக விட்டுட்டோமாடா அப்படின்னு சொல்லி வைகுண்டமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சி நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சண்முகம் ரொம்பவே ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியனையும் சனியனையும் தான் கட்டுறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு இலை விழுந்து நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இன்னையோடு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அப்போ சனியன் சொல்கிறாங்க, ஆமாங்க ஐயா, உங்களுக்கு சூடாமணியால் தானே பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது, இதோடு இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுது, எப்படி இருந்தாலும் சரி தான், இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரிய போகிறது இல்லை, ஆனால் சப்போஸ் நம்ம தான் மருதுவை அனுப்பிவிட்டு இப்படி பண்ணிட்டோம்னு சண்முகம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளை சும்மா விட மாட்டானே அப்படிங்கும்போது அது எப்படி தெரியும், அந்த மருதுவை அனுப்பிவிட்டது நம்ம தான் அப்படிங்கிறது நம்ம 3 பேருக்கு தான் தெரியும், அதில் மருது இறந்து போயிட்டான், இன்னொன்று நான் தான் இருக்கிறேன், அடுத்தது நீ தான் இருக்கிற, ஒன்றையும் நான் முடிச்சிட்டோம்னா இதோட இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லவும் இது கிட்டதுமே சனின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்கய்யா சொல்கிறீங்க, என்ன முடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, டே நான் சும்மா தான்டா சொன்னேன், நீ அதெல்லாம் பயந்துட்டு இருக்காத, அதெல்லாம் சண்முகத்துக்கு தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இல்லைங்க ஐயா, சண்முகம் சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பாக இந்த காரியத்துக்கு யார் செய்தாங்க, யார் உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் கண்டுபிடிப்பான், என்ன இருந்தாலும் சரி தான், தன்னுடைய அம்மாவை இப்படி இழந்துட்டுமே அப்படின்னு அவன் ஆவேசத்தோடு தான் இருந்துட்டு இருப்பான், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, டேய் என்னை பற்றிலாம் ஒரு கவலையும் பட வேண்டாம், ஆனால் நீ தான் அவன் 2 அடி அடித்தாம்னா உண்மையை சொல்லிடுவேன், அதனால் ஒன்றை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துட்டு இருக்குது, ஒன்றையும் மருது போன இடத்துக்கே நான் அனுப்பிவிட்டுட்டுமா அப்படிங்கும்போது, ஐயா நீங்கள் அப்படிலாம் செய்திடாதீங்க ஐயா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சனின்னு அவங்க சவுந்தரம் பண்ணிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க. அப்போ பரணி சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது யாருமே சாப்பாடு தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா இசைக்கும் அவங்க ரத்னாவும் சொல்றாங்க, இப்படி நம்ம அம்மாவை பறி கொடுத்துட்டோமே, இதுக்காகவா அம்மா நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு இருந்தாங்க, சொல்ல பண்ணைக்கு அம்மாவை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க காட்டின பாசத்தில் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சண்முகம் ஆவேசத்தோட தன்னுடைய அம்மாவோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்ச தீர்வு அப்படின்னு ரொம்பவே ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.